morning students. Now you are going to study about 10th standard social science from history unit 9. The lesson name is freedom struggle in India. அதேதான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரையும் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது பார்ட் 4. இது ஒரு டீட்டெயிலில் வருது. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில். அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இதில் describe the civil disobedience movement. Civil disobedience movement னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம். Civil disobedience movement னா சட்ட மறுப்பு இயக்கம். இதை யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இந்தியால ஃபர்ஸ்ட் காந்திஜி தான் முதல்ல ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்றாங்க, மெட்ராஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இதனுடைய டீடைல்ஸா இப்ப நம்ம பார்க்க போறோம். காந்திஜி launched the civil disobedience movement as the Viceroy Lord Irwin. Lord Irwin did not accept his demands. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் காந்திஜி ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அந்த சமயத்துல யார் வைஸ்ராயா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் இர்வின்றவர் தான் வைஸ்ராயா இருந்திருக்கிறாரு இவரு. ஆனா இவரு did not accept the காந்திஜி demands. காந்திஜியினுடைய தேவைகளை அவர் என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜாஜி ஆர்கனைஸ்ட் அண்ட் லெட் a salt satyagraha march to Vedaranyam on 13th April from Trichy and reached 13th April from Trichy and reached Vedaranyam on 28th April. அதாவது திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரலையும், புரியுதா, வேதாரண்யம் வரலையும் யார் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜியுடைய தலைமையில நடக்குது. முக்கியமா பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஆர்கனைஸ்ட் லெட் எ சால்ட் சத்தியாகிரகா. தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது சால்ட் சத்தியாகிரகா யாருடைய தலைமையில நடக்குதுன்னா ராஜாஜியுடைய தலைமையில நடக்குது. எங்க இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா திருச்சியில இருந்து தஞ்சாவூர் பக்கத்துல வேதாரண்யம் இருக்கு பார்த்தீங்களா, அது வரையும் அவங்க அணிவகுத்து போறாங்க. என்ன டேட்ல பார்த்தீங்கன்னா 13th ஏப்ரல்ல இருந்து நெக்ஸ்ட் அவங்க ரீச் ஆகும்போது அவங்களுடைய அந்த டேட் பார்த்தீங்கன்னா 28th ஏப்ரல். ஏறக்குறைய 15 டேஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நடந்தே போயிருக்காங்க. அதனுடைய வீடியோ கிளிப்பு தான் பார்த்தீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா people all along the route welcomed the marches. Volunteers broke the salt law by the picking up salt. அதாவது என்னன்னா broke the salt law by the picking up. broke the salt lawனா அவங்க அந்த உப்பு இது பண்ண சட்டத்தை மீறுறது. அதுக்கு தான் broke the salt lawனா உப்பு சட்டத்தை மீறுவது by picking up salt. அதாவது இதுல என்னன்னா பிரிட்டிஷ்காரவங்க நம்ம நாட்டுல உப்பு தயாரிச்சு நம்ம நாட்டு கடல்ல இருந்து உப்பு தயாரிச்சு நம்ம கிட்டயே சேல்ஸ் பண்ணி அவங்க என்ன ஆகுனாங்க, பெரிய பணக்காரானாங்க. இப்ப அதை மீறி எங்க நாட்டுல இருக்கிற கடல்ல இருக்கிற உப்பை நாங்களே காய்ச்சி நாங்களே உப்பு தயாரிச்சு நாங்களே எங்களுடைய நாட்டு மக்களுக்கு வித்துக்கிறோம் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சால்ட் சத்தியாகிரகா. இது முக்கியமா பார்த்தீங்கன்னா வேத ரத்தினம் அண்ட் சந்தானம், ருக்மணி லட்சுமிபதி பார்ட்டிசிபேட்டட் இன் இட், டி பிரகாசம் பார்ட்டிசிபேட்டட் இன் இட். இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டி பிரகாசம் லெட் த ப்ரொட்டஸ்ட் இன் மெட்ராஸ். மெட்ராஸ்ல டி பிரகாசம்ன்றவர் தான் அவருடைய தலைமையில நடக்குது. தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா திருச்சியில இருந்து வேதாரண்யம் போகும் பொழுது யாருடைய தலைமையில நடக்குதுன்னா ராஜாஜியுடைய தலைமையில. அதே மாதிரி மெட்ராஸ்லயும் இந்த சால்ட் சத்தியாகிரகா பண்ணியிருக்காங்க. யாருடைய தலைமையிலன்னா டி பிரகாசம்ன்றவருடைய தலைமையில. அதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா வேதரத்தினம், சந்தானம், ருக்மணி லட்சுமிபதி இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. Protests were held in various places in Tamil Nadu. ராஜாஜி was arrested. இன்னும் நிறைய இடங்கள்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்த
சத்தியாகிரகம் நடந்திருக்கு. இதனால கோபமடைந்த பிரிட்டிஷ்காரங்க யார் அரெஸ்ட் பண்றாங்கன்னா ராஜாஜியை அரெஸ்ட் பண்றாங்க. Rukmani Lakshmipati. Rukmani Lakshmipati was the first woman to pay fine for participating in the Satyagraha. சத்தியாகிரகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக இவங்க கிட்ட என்ன பண்றாங்க, லக்ஷ்மிபதி கிட்ட வந்து ஃபைன் வாங்கியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி கிட்ட ஃபைன் வந்து கட்டின முதல் பெண்மணி யாருன்னா, பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஃபைன் கட்டின முதல் பெண்மணி யாருன்னா இந்த ருக்மணி லக்ஷ்மிபதி. Next பார்த்தீங்கன்னா in Tirupur a procession such carried the national flag was brutally attacked by the police. Kumaran fell dead holding the national flag. He is hailed as Kodikatha Kumaran. இதெல்லாம் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, திருப்பூர்ல குமரன்றவரு இதே மாதிரி என்ன பண்றாரு, இப்போ அந்த ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபடுறாரு. அவரும் ஒரு ப்ரொசஷன்ல போயிட்டே இருக்காரு. மார்ச் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது போலீஸ்காரங்க அவரை அட்டாக் பண்ணி, அந்த காலத்துல ஒரு பெரிய தடி உருட்டையா வச்சிருப்பாங்க, அந்த தடியால அவரை அடிச்சு சாகர வரலையும் அந்த தடியால அடிக்கிறாங்க. அவர் இறக்குற தருவாயில கூட நம்மளுடைய நேஷனல் பிளாக கையில ஏந்தியபடியே, கீழே விடாம ஏந்தியபடியே இறக்குறாரு. ஸோ அதனால அவருக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா கொடிக்காத்த குமரன். அதனால கொடிக்காத்த குமரன், நம்மளுடைய கொடியை கீழே விடாம மேலேயே பிடிச்சிட்டு இறக்குறவனையும் மேலே பிடிச்சிட்டு இருந்த காட்டி அவருக்கு பேரு கொடிக்காத்த குமரன். அது கூட லீடர்ஸ் லைக் காமராஜ், சத்யமூர்த்தி பிளேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ரோலும் அதிகமா இருக்கு. இப்போ இதனுடைய வீடியோ கிளிப்பிங் போறேன் பாருங்க. We declare our right to the seas. Home rule for India. Home rule for India. Vande Mataram, Vande Mataram. Move, get back down. இதுதான் குமரன், திருப்பூர் குமரன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட இந்த லெசன் முடியுது. 4 பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கேன். நல்லா படிங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.